அல் குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சில வழிகாட்டுதல்களை இந்த ஹுத்பாவில் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா மனித இனத்தை படைத்து அதிலே அவர்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல் குர்ஆனையும் தூதர்மார்களையும் இறக்கி இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அந்த அல் குர்ஆனையும் நமக்கு அனுப்பி அதன் வழியிலே நாம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த இஸ்லாமிய வாழ்க்கையில் நமக்கு பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உள்ள அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறான். அதிலே உலக வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றுதான் உழைப்பு, பொருளாதாரம் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒரு உண்மை. அதனால் இஸ்லாம் பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்கு உழைப்பின் முக்கியத்துவத்தையும் அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் முக்கியப்படுத்தி காட்டுவதை அல் குர்ஆனில் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி உழைக்க வேண்டும், உழைத்த பணத்தை, பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வழிகாட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தானே நாம் இன்று இஸ்லாத்தில் சம்பாத்தியமும் செலவியல் ஒழுங்குமுறைகளும் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, முதலிலே அல் குர்ஆன் உழைப்பின் மகிமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லது உழைப்பின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் முல்கின் 15வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல தலூலா, இந்த பூமியை அவன்தான் இலகுவாக உங்களுக்கு ஆக்கி தந்தான், வசதியானதாக இந்த பூமியை அவன்தான் உங்களுக்கு ஆக்கினான். ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா, அந்த புவியின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் சென்று வக்குலூ மின் ரிஸ்கிஹி வைலைஹின் நுஷூர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவனுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தேடி உண்டு கொள்ளுங்கள், அவனிடத்திலே மீளவும் திருப்பப்படுவீர்கள் என்ற வசனத்தையும் அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். அன்பு சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், வாழுவதற்கு வசதியானதாக பூமியை அந்த அல்லாஹ் தான் ஆக்கினான். அந்த பூமியின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் சென்று அவனுடைய உணவை நீங்கள் தேடி உண்டு கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக எப்படி அதை முடிக்கிறான் என்றால், வைலைஹின் நுஷூர், அவனிடத்திலே நீங்கள் திருப்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்பதையும் அல்லாஹ் இங்கே ஞாபகம் ஊட்டுகிறான். பூமியை வாழுவதற்கு வசதியாக ஆக்கி இருக்கிறேன் என்று சொன்ன அல்லாஹ் அதிலே வாழுவதற்கு தேவையான ஆகாரங்கள் மற்றுமுள்ள எல்லாமே இருக்கிறது, அவற்றை புசித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லிவிட்டு மீண்டும் என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை ஏன் ஞாபகம் ஊட்டுகிறான் என்றால், உழைப்பு எப்படி செய்ய வேண்டும், உண்பதென்பது உணவுகளை எப்படி தேட வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எந்த வழியில் தேடக்கூடாது, எந்த வழியில் உண்ணக்கூடாது என்பதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. எனவே இந்த பூமியில் எப்படியும் மனிதன் உழைக்கலாம். அவன் எப்படி உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படியெல்லாம் அவன் உழைத்து பொருளாதாரத்தை சேகரிக்க முடியும். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியை வாழுவதற்கு வசதியாக ஆக்கி இருக்கிறோம். வாழ்க்கைக்கு தேவை பொருளாதாரம், பொருளாதாரத்தை தேடுவதற்கான ஒரு இடமாக பூமி அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். எனவே அதில் தேடி உண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், வரம்புகளை மீறி விடாதீர்கள், அவனுடைய எல்லைகளை தாண்டி விடாதீர்கள். எப்படி உழைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த முறை பிரகாரம் நீங்கள் உழைக்க வேண்டும். எப்படி செலவு செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த முறையில் பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடாது. இதை மீறுவீர்களாக இருந்தால் வைலைஹின் நுஷூர், இறுதியாக என்னிடத்தில் தான் நீங்கள் வந்து சேர்வீர்கள், அப்பொழுது உங்களை நான் பார்த்து கொள்ளுவேன் என்பதை போன்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பூமியில் எப்படியும் வாழலாம், எப்படியும் உழைக்கலாம், நினைத்தபடி செல்வத்தை சேர்க்கலாம், எனக்கு மூளை இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்று எப்படியும் என்னால் உழைத்துக் கொள்ளலாம் என்று உழைக்க முடியாது. நான் உழைத்த பணம் எப்படியும் நான் செலவு செய்வேன் என்று ஒரு மனிதனால் சொல்லவும் முடியாது. எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியில் உண்டு மகிழ்ந்து வாழுங்கள், ஆனால் என்னிடத்தில் திருப்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்பதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறான். அன்பு தோழர்களே, அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் பூமியை வாழுவதற்கு வசதியாக்கி தந்திருக்கிறேன், அவனுடைய அந்த பொருளாதாரத்தை நீங்கள் இந்த பூமியிலே தேடி உண்டு கொள்ளுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறான். அப்ப தொழிலின் மகத்துவம், உழைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் உணர்த்துகிறான். அதே போன்று சூரத்துன் நபா 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது,
பகல் வேலையை உழைப்புக்கானதாக, வாழ்க்கை ஆதாரத்துக்குரியதாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப இரவு நேரத்தை ஓய்வு எடுக்கும் நேரமாகவும், பகல் வேலையை உங்களுக்கு உழைப்பதற்காக, வாழ்வாதாரத்தை தேடுவதற்குரிய நேரமாக பகல் பொழுதை உங்களுக்கு ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சூரத் நபாவிலே சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆவிலே, விசுவாசிகளே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே நீங்கள் பள்ளி வாயிலுக்காக அதான் கூறி அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு நீங்கள் அவனை நினைவு கூறுவதன் பக்கம் சென்று விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிறகு என்ன சொல்லுகிறான் என்றால், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து, தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டால், ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், இந்த பூமியிலே நீங்கள் சென்று அல்லாஹ் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கின்ற அவருடைய அருள்களை தேடிக்கொள்ளுங்கள், உழைத்துக் கொள்ளுங்கள், பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனத்தில் என்ன விளங்குகிறது என்றால், அவனுடைய கடமைகளை உரிய நேரத்தில் செய்ய வேண்டும். அவனுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டால் உழைப்பை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே உழைப்பது இன்றியமையாத ஒன்று. குடும்பத்துக்காக உழைப்பது அது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ உன் மனைவிக்கு ஒரு கவல உணவை ஊட்டுவதும் தர்மமாக அமையும் என்றார்கள். மனைவிக்கு உணவு கொடுப்பது, பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பது நம்முடைய கடமையாக இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு பிடி உணவு, ஒரு கவல உணவை உன் மனைவியின் வாயிலே நீ ஊட்டி விடுவது கூட உனக்கு தர்மம் என்று எழுதப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே குடும்பத்துக்காக உழைப்பது முக்கியம். பொருளாதாரம் தேடுவது இன்றியமையாத ஒன்று என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் விதிகளை மீறிவிடக் கூடாது, இஸ்லாமிட்ட வரம்புகளை மீறிவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, உழைப்பு என்பது பூமியிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் நம்மை எப்படியும் தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லவில்லை. ஹலாலாக தேட வேண்டும், ஹராமான உழைப்பை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்துன் நிசா 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய பொருளாதாரங்களை அசத்தியமான முறையிலே, முறையற்ற விதத்திலே நீங்கள் உண்டு கொள்ள வேண்டாம், சாப்பிட்டு விட வேண்டாம். மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக அபகரித்து சாப்பிட்டு விட வேண்டாம். உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு மத்தியிலே முறையீனமாக நீங்கள் சாப்பிட்டு விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராலின் மின்கும், உங்களிலே திருப்திகரமான வியாபாரத்தின் மூலமே அன்றி அநியாயமாக மற்றவர்களுடைய சொத்துக்களை சாப்பிட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முறையாக திருப்திகரமாக வியாபாரம் செய்து, இஸ்லாம் அனுமதித்த முறையிலே வியாபாரங்களை, தொழில்களை செய்து அந்த உணவுகளை நீங்கள் உண்டு கொள்ள வேண்டும். அநியாயமான முறையில் அடுத்தவருடைய பணத்தை நீங்கள் அபகரித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகிறான். இது போன்று பல வசனங்கள் அல் குர்ஆனிலே இருக்கிறது. லஞ்சம் கொடுக்க வேண்டாம், அடுத்தவனை ஏமாற்ற வேண்டாம், மற்றவன் பசித்திருக்கும் பொழுது பொருளாதாரத்தை பதுக்க வேண்டாம் என்றெல்லாம் பல செய்திகளை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே எப்படி உழைக்க வேண்டும் என்று விதிகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த முறை பிரகாரம் திருப்திகரமான, வாங்குபவர் விற்பவராகிய இருவருடைய திருப்தியுடன் நடந்த வியாபாரத்தின் மூலமே அன்றி அநியாயமாக மற்றவனை ஏமாற்றி அவருடைய பொருளாதாரத்தை நீங்கள் சாப்பிட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே 2509 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதி அலன் நாசி ஜமானுன், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலாலி அம் மினல் ஹராம், தான் தேடியது ஹலாலான முறையில் தேடப்பட்டதா, இது ஹராமான முறையில் எடுக்கப்பட்டதா என்று கூட பொருட்படுத்தாத ஒரு காலம் மனிதர்களுக்கு உருவாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பு தோழர்களே,
மிக விரிவாக பல நபிமொழிகளை உங்களுக்கு சொல்ல நான் இந்த நேரம் பற்றாது என்பதனால் ஒரு சில செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக வைக்கின்றேன். நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களிலே ஃபஅதபிரு யா உலில் அல்பாப், சிந்தனை உள்ளவர்களே, அறிவாற்றல் உள்ளவர்களே, நீங்கள் கவனித்து பாருங்கள், சிந்தித்து செயலாற்றுங்கள் என்று அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லுகிறான். உங்களுக்கு உள்ளம் இருக்கிறதா, அந்த உள்ளத்தால் நல்லவற்றை சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே பொறுக்கி எடுத்து ஒரு சில செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவற்றை நாம் சிந்தித்து என்னுடைய வியாபாரம் முறையாக இருக்கிறதா, நான் தேடும் பொருளாதாரம், உழைக்கும் பொருளாதாரம் ஹலாலாக இருக்கிறதா, நான் தேடியது ஹலாலாக இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தான் தேடிய அந்த சொத்து, தான் எடுக்கின்ற அந்த உழைப்பு ஹலாலாக வந்திருக்கிறதா, ஹராமான முறையில் வந்திருக்கிறதா என்பதை பொருட்படுத்தாத, கண்டுகொள்ளாத ஒரு காலம் மனிதர்களுக்கு உருவாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கையிலே வரும் பணம், இது எனக்கு அனுமதிக்கப்பட்டதா, ஹலாலாக்கப்பட்ட முறையில் நான் தேடி இருக்கிறேனா, என்னுடைய கைக்கு வரும் பணம், என்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கும் பணம், இது அல்லாஹ் அனுமதித்ததா, அல்லாஹ்வுடைய தூதரினால் ஹலால் என்று சொல்லப்பட்ட முறையில் நான் தேடி இருக்கிறேனா என்று கவனிப்பது, பார்ப்பது ஒவ்வொரு உழைப்பாளனதும் ஒவ்வொரு குடும்ப பொறுப்பாளனதும் கடமையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த ரசூலுல்லாவின் எச்சரிப்பு, அந்த காலத்தில் நாம் சிக்குண்டு நம்முடைய உழைப்புகளை எப்படி நமக்கு பணம் வந்தது என்று பார்க்காமல் எப்படியோ பணத்தை தேடிக்கொள்ள வேண்டும், எப்படியோ உழைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்து வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த இந்த எச்சரிப்புக்குள் நாம் மாட்டிக்கொள்வோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு தோழர்களே, முஸ்னத் அஹ்மதிலே 14441 இலக்கத்தில் பதிவான செய்தியை பாருங்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لكعب بن عجرة, கஅப் இப்னு உஜ்ரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள் என்றால் அவருக்கு மட்டுமல்ல, இது எல்லா மனிதர்களுக்கும், முஸ்லிம்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. கஅப் இப்னு உஜ்ராவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா கஅப் இப்னு உஜ்ரா, கஅப் இப்னு உஜ்ராவே, இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத லஹ்முன் தஹ்த மின் நபத மின் சுஹ்தின். சுஹ்த் என்பது என்னவென்றால் ஹராமாக உழைக்கப்பட்ட பொருளாதாரம். சுஹ்த் என்பது இஸ்லாம் அனுமதிக்காத, இஸ்லாம் தடை விதித்த ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட சம்பாத்தியத்தை இந்த நபிமொழி சொல்லுகிறது. என்ன சொன்னார்கள்? கஅப் இப்னு உஜ்ராவே, ஹராமாக்கப்பட்ட முறையில் உழைக்கப்பட்ட பொருளாதாரத்தில் வளர்ந்த உடம்பு, வளர்ந்த மாமிசம் சொர்க்கம் நுழைய மாட்டாது. ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிப்பை பாருங்கள். ஹராமான உழைப்பில் வளர்ந்த மாமிசம், ஹராமான உழைப்பிலே வளர்க்கப்பட்ட உடல் சுவர்க்கம் நுழைய மாட்டாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்னாரு அவுலா பிஹி, அந்த உடலுக்கு பொருத்தமான இடம் நரகம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பு தோழர்களே, நாம் சொர்க்கத்தில் நுழைய வேண்டுமானால், நரகத்தில் இருந்து நம்முடைய உடல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் ஹராமான முறையில் புசித்ததாக இருக்கக்கூடாது. நம்முடைய உடலிலே ஓடும் இரத்தம் ஹலாலாக இருக்க வேண்டும். எப்போது ஹராத்திலே நம்முடைய உடல் வளர்ந்து விட்டதோ அந்த உடல் சொர்க்கம் நுழைய மாட்டாது. அதற்கு பொருத்தமான இடம் நரகம்தான் என்று உழைப்பின், அந்த பொருளாதாரத்தின் எவ்வளவு ஹலால் முக்கியம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நபிமொழியின் மூலம் உணர்த்துகிறார்கள். இன்னொரு செய்தியை பாருங்கள். ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுந்த கால நேரங்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சில காலங்கள், சில நேரங்களை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் இன்னென்ன நேரங்களில் கேட்கப்படும் பிரார்த்தனைகள் அதிகமாக அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, மறுக்கப்படாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி பல இடங்களை சொல்லி தந்தார்கள். அதிலே ஒரு இடம் எது தெரியுமா? ஒரு பிரயாணி பிரயாணத்தில் இருக்கும் பொழுது கேட்கும் பிரார்த்தனை. ஒரு பிரயாணி பிரயாணத்தில் இருந்து கொண்டு கேட்கும் துவாவை அல்லாஹ் தட்டி விடாமல் அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்படியமான ஒரு முக்கியமான இடத்தில் கூட ஹராமாக உழைத்து சாப்பிட்டவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த முக்கியமான இடங்களில்
ஹராத்தை சாப்பிட்டவன் கேட்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சும்ம ذكر رجل يطيل السفر أسعد أغبر يمد يديه إلى السماء يا رب يا رب ومطعمه حرام ومشربه حرام وملبسه حرام وغذي بالحرام فأنى يستجاب له. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீண்ட பிரயாணத்தை மேற்கொண்ட ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். தலைவிதி கோலமாக நீண்ட பிரயாணத்தில் பிரயாண அடையாளங்களோடு அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே தன் இரு கரங்களையும் ஏந்தி இறைவா இறைவா என் இறைவா என் இறைவா என்று இந்த பிரயாணி அல்லாஹ்வை அழைக்கிறான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவன் உடுத்த ஆடை ஹராமாக இருக்கிறது, அவன் குடித்த பானங்கள் ஹராமாக இருக்கிறது. ஹராத்திலே மூழ்கிய நிலையிலே இவன் அல்லாஹ்விடம் என் இறைவா என் இறைவா என்று கையேந்துகிறான். அவனுக்கு எப்படி அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அன்பு தோழர்களே, கடைசி கட்டத்திலே மரணிக்கும் வேளையிலேயாவது மரணத்துக்கு முன்னால் உயிர் தொண்டைக்குழியை அடையும் வரைக்கும் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்கிறான். தொண்டைக்குழியை உயிர் அடையும் பொழுது எனக்கும் மரணம் வந்துவிட்டது என்று நிச்சயமாக புரிந்த பொழுது அந்த இடத்தில் கேட்கும் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அன்பு தோழர்களே, மௌத்துக்கு முன்னால் நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுவனத்தை நாம் அடைய வேண்டுமானால் நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், நம்முடைய உடை ஹலாலாக இருக்க வேண்டும், நம்முடைய குடிபானம் ஹலாலாக இருக்க வேண்டும். உணவு உடை குடிபானம் ஹலாலாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். எனவே அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்னாரு அவுலாபிஹி, ஹராத்தில் வளர்ந்த உடம்புக்கு பொருத்தமான இடம் நரகம்தான், ஒருபோதும் அது சொர்க்கம் நுழைய மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே பூமியிலே எப்படியும் உழைக்கலாம், எனக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, என்னிடத்திலே நல்ல பலம் இருக்கிறது, அதனால் நான் எப்படியும் மற்றவனை ஏமாற்றி உழைத்துக் கொள்வேன் என்று நினைத்தால் நரகத்திலும் நுழைந்து கொள்ளலாம் தாராளமாக. அன்பு தோழர்களே, நரகத்தை பற்றி சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு வசனத்தை பாருங்கள், குல்லமா நலஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. நரகத்திலே இந்த பாவிகள் எரிக்கப்பட்டு அவர்களுடைய தோள்கள் கரிந்து சாம்பலாகும் பொழுதெல்லாம் புதியதொரு தோலை உருவாக்கி மீண்டும் நரகத்தின் வேதனையை நீ அனுபவித்துக் கொள் என்று அவனுக்கு ஒரு தோலை உருவாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் எவ்வளவு பயங்கரமான கொடிய நரகம். அன்னாரு அவுலாபிகி, ஹராமாக உழைத்தவனுக்கு அந்த இடமே பொருத்தமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் உழைப்பை கவனமாக வேண்டும். அன்பு தோழர்களே, நம்முடைய உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். நம்மை நம்பி நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், என் தந்தை, என் கணவன் நல்ல முறையில் உழைத்து தருவான் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அபிலாசைகளை நாசமாக்கியவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. நம்முடைய உடல்களை நரகத்துக்கு எரிபொருளாக ஆக்குகின்ற ஒரு நிலைமைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. சிந்திப்போம் சகோதரர்களே. இதுவரைக்கும் ஏதாவது அப்படியான தவறுகளை செய்திருந்தால் இன்றோடு விட்டு விடுவோம், தௌபா செய்வோம், மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் நிச்சயமாக அவன் மீது நம்பிக்கை வைத்தால் பறவைகளுக்கு உணவு வழங்குவதை போன்று அவன் உணவு தருவதாக வாக்களித்திருக்கிறான். உணவின் பொறுப்பு அல்லாஹ்வுடையது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் அவனுடைய உணவு மிஞ்சி இருக்கும் பொழுது மரணிப்பது கிடையாது. அவனுடைய உணவு இருக்க அவன் முன்னரே மரணித்து செல்ல முடியாது. அவனுக்கு தீர்மானிக்கப்பட்ட உணவு முடியாமல் எவனுக்கும் மரணம் சம்பவிப்பதில்லை. இதிலே உறுதியான நம்பிக்கை இருந்தால் உணவு நம்மை தேடி வரும். வேண்டாம் என்று நாம் ஒதுங்கி இருந்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு எழுதிய ரிஸ்க் நமக்கு வந்தே தீரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நம்பிக்கையோடு வாழுவோம், ஹலாலாக உழைப்போம். இதுவரைக்கும் ஏதாவது ஹராம் நம்மிலே கலந்திருந்தால் அதை விட்டு விட்டு தௌபா செய்து மீண்டு நல்ல முறையில் வாழுவதற்கு நாம் முயற்சிப்போம். ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும் என்று சொன்ன இஸ்லாம் உழைத்த பணத்தையும் ஹலாலாக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நான் உழைத்த பணம் நான் எப்படியும் செலவழிப்பேன், ஆடம்பரமாக வாழுவேன்,
தேவையற்ற பொருட்களை வாங்கி நான் எதுவும் செய்வேன், யாரு என்னை கேட்பது, நான் தானே உழைத்தேன் என்று சொல்லும் அதிகாரம் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது. பணம் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுதெல்லாம் எப்படி சொல்லுகிறான், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாங்கள் தந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யுங்கள். நீங்கள் உழைத்த பணத்திலிருந்து தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதாவது நாங்கள் தந்த பணத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். பணம் என்பது அல்லாஹ் நம்முடைய கையிலே தந்தது. அந்த பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், எந்த வழியில் செலவழிக்க வேண்டும் என்பதை அந்த பணத்தை தந்த அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். எனவே அந்த அடிப்படையில் தான் நாம் செலவு செய்ய வேண்டும். சுனனு திர்மிதியிலே 2417 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ பர்ஸத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி, நாளை மறுமையிலே ஒரு அடியான் தான் வைத்த 2 கால் பாதங்களையும் நகர்த்த முடியாது, அவரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல். மறுமையில் அவன் நின்ற இடத்திலே நின்று கொண்டிருப்பான், தன்னுடைய பாதத்தை அசைக்க முடியாது. அல்லாஹ்வினால் கேட்கப்படுகின்ற 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் காலை நகர்த்த முடியாது என்றார்கள். அதிலே ஒருவன் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கேட்கப்படும், நீ எந்த முறையில், அதாவது ஹத்தா யுஸ்அல அன் மாலிஹி, அவன் உழைத்த பணத்தை பற்றி அவனிடத்தில் விசாரிக்கப்படும். மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபக்தா, பணத்தை எப்படி சம்பாதித்தாய், எந்த வழியிலே நீ தேடிக்கொண்டாய், எப்படி நீ உழைத்தாய் என்ற கேள்வி கேட்கப்படும். உழைத்த பணத்தை நீ எப்படி செலவு செய்தாய் என்று கேட்கப்படும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் வைத்த கால் நகராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பு தோழர்களே, பணத்தை உழைத்த வழியை அல்லாஹ்விடம் சொல்ல வேண்டும். மறுமையில் ஹலாலாக உழைத்தேன், முறையாக வியாபாரம் செய்தேன், வங்கியிலே வட்டிக்கு கொடுத்தேன், வட்டிக்காக பணம் கொடுத்தேன், இப்படி எதையும் சொல்ல முடியாது. அன்பு தோழர்களே, எப்படி உழைத்தாய், பதில் சொல்லியாக வேண்டும். எப்படி செலவழித்தாய், இறைவா உலகத்திலே எல்லோரும் செலவழிப்பதை போன்று என் மகளின் திருமணத்துக்கு அள்ளி கொட்டினேன் சொல்ல முடியாது. அநாகரிகமான முறையிலே பெண்களை உடுப்பாட்டுவதற்கென்று அநியாயமாக செலவழித்தேன் சொல்ல முடியுமா? சிகரெட் குடித்தேன், யா அல்லாஹ் நான் உழைத்த பணம், உடல் கஷ்டமாக இருந்தது அதனால் பியர் குடித்தேன் சொல்ல முடியுமா? கஞ்சா குடித்தேன் சொல்ல முடியுமா? எப்படி செலவழித்தாய் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தி அடைகின்ற முறையில் செலவழித்தேன் சொல்ல வேண்டும். என் குடும்பத்துக்காக உணவு கொடுத்தேன், என் மனைவிக்கு ஆடை கொடுத்தேன், என் மனைவிக்கு ஆபரணம் கொடுத்தேன், என் பிள்ளைகளுக்கு நோய் பார்த்தேன், சந்தோஷமாக அவர்கள் வாழ செய்தேன், இப்படி சொல்ல வேண்டும். இதை அல்லாஹ் புரிந்து கொள்வான். இதை கொடுக்குமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். இதை விட்டு ஒரு போன், இன்னொரு கையிலே இன்னொரு போன், ஒரு லேப்டாப் போதாது, இன்னொரு லேப்டாப், இன்னொரு பொருள், இப்படியே வாங்கி அடுக்கிக் கொண்டு போனேன் என்று சொல்ல முடியாது. தேவை கொண்டிருந்தால் போதுமானது. தேவைக்கு அதிகமாக கொண்டிருந்தால் நிச்சயம் அல்லாஹ்விடம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். பலருடைய வீடுகளை பார்க்கிறோம், வீட்டிலே மனைவியும் கணவனும் ஒரு குழந்தையும் தான், 20 பேர் நிற்பதற்கான ஒரு வீடு இருக்கிறது. வௌவால்களும் ஏனையவைகளும் அடைந்து கொண்டிருக்கின்ற வீடுகளை கட்டிவிட்டு மறுமையில் எப்படி இதற்கு பதில் சொல்ல முடியும்? சிந்தியுங்கள் சகோதரர்களே. எனவே வைத்த கால் பாதம் ஒரு அடியானுடைய பாதம் நகராது. இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். எப்படி உழைத்தாய், எப்படி செலவழித்தாய், பதில் சொல்லிவிட்டு தான் நின்ற இடத்தில் இருந்து அசைய முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி திருமிதியிலே பதிவாக இருக்கிறது. எனவே அன்பு தோழர்களே, பணத்தை வீண் விரயம் செய்வதை நிறுத்த வேண்டும். அநியாயமாக தேவையற்ற விதத்திலே செலவழிப்பதை, அல்லாஹ் விரும்பாத வழியிலே செலவழிப்பதை எல்லாம் நிறுத்த வேண்டும். நம்முடைய பேர் சொல்லப்படும் என்பதற்காக பல பணத்தை அள்ளி கொடுப்பார்கள். இறை மஸ்ஜிதுக்காக ஏதாவது ஒன்று கேட்டால் கையிலே பணம் வருவதில்லை. பேர் சொல்லப்படுகின்ற ஒரு தேவையற்ற விளையாட்டுக்காக, தேவையற்ற ஒரு இடத்துக்காக லட்சக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுக்கும் சகோதரர்களை நாம் இன்று பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லுவோம் சகோதரர்களே? அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்து ஆல இம்ரான் 92ஆம் வசனத்திலே சொல்லுகிறான்,
லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்து அல்லாஹ்வினுடைய பாதையிலே தர்மம் செய்யாத வரையிலே நீங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். இந்த வசனம் இறங்கிய பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பைரஹா என்ற தோட்டத்தை அப்படியே அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இது நபித்தோழர்கள், இறை அடியார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே அள்ளி தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எனவே அல்லாஹ் இங்கு சொல்லுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புவவற்றில் இருந்து, உங்களுக்கு விருப்பமானவற்றில் இருந்து அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் தர்மம் செய்யாத வரையிலே நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மறுமையிலே உழைத்த பணத்துக்கு பதில் சொல்ல வேண்டுமே, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களுக்காக அள்ளி வாரி வழங்குங்கள். மார்க்க வகுப்புகளுக்காக அள்ளி கொடுங்கள். முஸ்லிம்களுக்கு படிப்பிப்பதற்காக என்று உங்கள் பணங்களில் ஒரு பகுதியை செலவு செய்யுங்கள். நிச்சயமாக மறுமையில் நீங்கள் நினைத்த பலனை மறுமையில் அடைந்து கொள்வீர்கள். பன்மடங்காக அதை அல்லாஹ், ஒரு நெல்மணியை விதைத்தால் எப்படி 100 நெல்மணிகள் விளைகிறதோ அது போன்று உங்களுடைய பணம் அல்லாஹ்விடத்திலே வளர்க்கப்பட்டு மறுமையில் உங்களுக்கு அள்ளி வழங்கப்படும் என்பதை அல் குர்ஆன் பல இடங்களில் பறைசாட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். பணத்தை எப்படி செலவழிக்கிறோம், எந்த வழியில் செலவழிக்கிறோம், நான் செலவழிக்கின்ற முறையை அல்லாஹ் திருப்தி அடைகிறானா, நான் செலவழித்ததன் மூலம் அல்லாஹ் திருப்தி அடைவானா என்பதை ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. சஹீஹுல் புகாரியிலே 5352 இலக்கத்தில் பதிவான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இது ஹதீஸுல் குதுசி. அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நபிகளார் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அன்ஃபிக் யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மனிதனே, நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழி. அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல வழியில் நீ தர்மம் செய், செலவழி. உன்ஃபிக் அலைக்க, உனக்கு நான் செலவழிப்பேன், உனக்கு நான் செலவழிப்பேன் என்று அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். மனிதா, நல்ல வழியிலே செலவழி. அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக, பள்ளி வாயலுக்காக ஒளி விளக்குகளை வாங்கி கொடுப்பதற்கு, அதான் சொல்லுவதற்கு ஒளிபெருக்கியை வாங்கி கொடுப்பதற்கு, முஸ்லிம்கள் வந்து நிம்மதியாக தொழுவதற்கு, இந்த பள்ளியை கூட்டுவதற்கு, துப்புரவு செய்வதற்கு என்னென்ன தேவையோ தாராளமாக அள்ளி கொண்டு வந்து கொடுங்கள். நான் உனக்காக செலவழிப்பேன். நீ நோய்வாய்ப்படுவாய், உனக்கு நான் செலவழிப்பேன். உன்னுடைய கிட்னியை இழந்து விடுவாய், அந்த நேரத்தில் உன்ஃபிக் அலைக், உனக்கு நான் செலவழிப்பேன் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுங்கள் சோதர்களே. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் உழைத்தால் ஒரு 100 ரூபாவை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக என்று கொடுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ துன்பப்படும் பொழுது, நீ கஷ்டப்படும் பொழுது, நீ நோயாளியாகும் பொழுது உன்ஃபிக் அலைக், உனக்கு நான் செலவழிப்பேன். எப்படி ஒரு பாக்கியம், சிந்தித்து பாருங்கள். இன்று பணக்காரனாக வாழ்ந்தவன், கோடீஸ்வரனாக வாழ்ந்தவன், தன்னுடைய நோயின் காரணமாக அவன் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு, அவனுக்காக பலர் ஊர்களிலே சென்று பணம் கேட்கும் நிலைமைக்காளா? இதை தவறென்று நான் சொல்லவில்லை. அள்ளி கொடுங்கள். ஒரு நோயாளியை காப்பாற்றினால், ஒருவனை உயிர் வாழ வைத்தால் உலக மக்களை வாழச் செய்ததற்கு சமன். ஒரு மனிதனை வாழச் செய்தால் அவனை உலக மக்களை வாழச் செய்ததற்கு சமன். நன்மை நிறைய இருக்கிறது, கொடுங்கள். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆனால் இன்று பணக்காரனாக வாழ்ந்தவன் பொருளாதாரத்தை இழந்து நோயினால் சொத்துக்களை எல்லாம் வித்து மற்றவர்களிடத்தில் கையேந்தும் நிலைமைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ன ஆதம், மனிதனே, நல்வழியில் நீ செலவழி. உன்ஃபிக் அலைக், உனக்காக நான் செலவழிப்பேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். நம்பிக்கையோடு செய்வோம், நம்பிக்கையோடு துணிந்து செலவழிப்போம் நல்ல விடயங்களுக்காக. அல்லாஹ் நமக்காக செலவழிப்பான் என்று அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சூரத்துல் ஃபுர்கான் 67வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பண்பு எப்படி இருக்கும் தெரியுமா? செலவு செய்வதிலே அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்றால், அல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவழித்தால் லம் யுஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு, கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார்கள், உலோபிகளாக இருக்கவும் மாட்டார்கள். வகான பைன ذلك கவாமா, ரெண்டுக்கும் மத்தியில் நடுநிலையோடு நடந்து கொள்வார்கள். இப்படி ஒரு மூமினாக நாம் வாழுவோம்.
அன்பு தோழர்களே, இறுதியாக ஒரு நபிமொழியை சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சஹீஹ் புகாரியிலே பதிவான செய்தி, ஹவுலத்துல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ரிஜாலன், சில ஆண்கள் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், இத்தஹவ்வலூன ஃபீ மாலில்லாஹி பிகைரி ஹக்கின், முறையீனமாக அல்லாஹ்வுடைய பணத்தை செலவழிக்கிறார்கள். முறையீனமாக. தஹவ்வல என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ் திருப்தி அடையாத காரியங்களில் செலவழிப்பது. அல்லாஹ்வுடைய பணத்தை அல்லாஹ் திருப்தி அடையாத முறையிலே செலவழிக்கிறார்கள். ஃபலஹுமுன் நாரு யௌமல் கியாமா, மறுமை நாளையில் அவர்களுக்கு நரகம்தான் பொருத்தமான இடம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். என் அன்பு தோழர்களே, அல்லாஹ் விரும்பாத முறையிலே சிகரெட் குடிப்பது, பீடி குடிப்பது, இது போன்ற போதைப் பொருட்கள் பாவிப்பது, வீண் விரயம் செய்வது, அல்லாஹ் விரும்பாத விடயங்களுக்காக செலவழிப்பது போன்றவைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். முறையினமாக அல்லாஹ் விரும்பாத விடயத்தில் சில மனிதர்கள் செலவழிக்கிறார்கள். ஃபலஹுமுன் நாரு யௌமல் கியாமா, அவர்களுக்கு மறுமையில் நாளில் நரகம்தான் உரிய இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். அன்பு தோழர்களே, சிந்திப்போம். கடந்த காலங்களில் நடந்த தவறுகளுக்காக தௌபா செய்து திருந்திக் கொள்வோம். எதிர்காலம் எவ்வளவு காலம் நமக்கு இருக்கிறது என்று தெரியாது. இருக்கும் சொற்ப காலத்திலேயாவது முறையாக வாழ்ந்து மரணிப்பதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நட்பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம்.